அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளபடி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும்படி தேசத்தில் 25,000 கோல் நீளமும் 15,000 கோல் அகலவுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்புதமாய் பிரித்து வைக்க கடவீர்கள். இது தான் சுற்றலே எங்கும் பரிசுத்தமாக இருக்கும். இதிலே பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுள்ள நாற்சார் தளம் கடவுது. அதற்கு சுற்றிலும் 50 முழமான வெளிநிலம் இருக்க வேண்டும். இந்த அளவு உட்பட 25,000 கோல் நீளத்தையும் 15,000 கோல் அகலத்தையும் அளப்பதற்காக அதற்குள் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்க வேண்டும். தேசத்தில் பரிசுத்த பங்கை இது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சேர்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியருடையது. அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த இடமும் இருக்க வேண்டும். பின்பு 25,000 கோல் நீளமும் 15,000 கோல் அகலமான இடம் ஆலயத்தின் பணிவிடைக்காரர் லேவியருடைய இருக்கும். அது அவருடைய காணியாட்சி. அதில் 20 அறைவீடுகள் இருக்க வேண்டும். பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின் காணியாட்சியாக 5,000 கோல் அகலத்தையும் 25,000 கோல் நீளத்தையும் அளந்து கொடுப்பீர்களாக. அது இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் சொந்தமாக இருக்கும். பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு நகரத்தின் காணியாட்சிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் பரிசுத்த படைப்புக்கு முன்பாகவும் நகரத்தின் காணிக்கு முன்பாகவும் அதிபதியினுடைய பங்கு மேற்கிலே மேற்புறமாகவும் கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும் இருப்பதாக. அதன் நீளம் மேல் எல்லை துவக்கி கீழ் எல்லை மட்டும் பங்குகள் ஒவ்வொன்றுக்கும் எதிராக இருக்க வேண்டும். இதாவது இஸ்ரவேலருக்கு காணி புண்ணியமாக இருக்க கடவுது. என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்தை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவருடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் அதிபதிகளை நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையும் கொள்ளையும் விடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியும் செய்யுங்கள். உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சுமத்திரையான தராசம், சுமத்திரையான மரக்காலம், சுமத்திரையான அளவுகூடம் உங்களுக்கு இருக்க கடவுள். மரக்காலம் அளவுகூடம் ஒரே அளவாக இருந்து மரக்கால் களத்திலே 10 பங்கு அவளுடைய களத்தில் 10 பங்கும் பிடிக்க கடவுது. களத்தின்படி அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக. சேக்கலானது 20 சேக்கலும் 25 சேக்கலும் 15 சேக்கலும் உங்களுக்கு ஒரு ராத்தலாகும். நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையாவது ஒரு கலம் கோதுமையிலே ஒரு 600 பங்கையும் ஒரு கலம் வார்கோதுமையிலே ஒரு மரக்கால் 600 பங்கையும் படைக்க வேண்டும். அளவு கூடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது 10 குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே 10 பங்கை படைப்பீர்களாக. 10 அளவு கூட ஒரு கலமாகும். இஸ்ரவேல் தேசத்தில் நல்ல மேய்ச்சலை மேய்கிற மந்தையிலே 200 ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்துக்காக போஜன பலியாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்படும் கடவுள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஒரு காணிக்கையை செலுத்த கடனாளிகளாக இருக்கிறார்கள். காணிக்கையை செலுத்த கடனாளியாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளிலும் போஜன பலிகளிலும் பான பலிகளிலும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாக இருக்கும். அவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியும் போஜன பலியும் தகன பலியும் சமாதான பலியும் படைப்பானாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 18 ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. பாவ நிவாரண பலியின் ரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல்களிலும் பலிபீடத்து சட்டத்தின் 4 கோடிகளிலும் பிரகாரத்தின் வாசல்களிலும் நிலைகளிலும் பூச கடவன். பிழை செய்தவனுக்கும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரம் 7ஆம் தேதியிலே பாவ நிவர்த்தி செய்வாயாக. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன்னிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்கள் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்கு ஒரு காளையை படைப்பானாக. 7 நாள்
பண்டிகையிலே அவன் அந்த 7 நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக. ஒவ்வொரு காளையோடு ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு ஒரு மரக்கால் மாவும் மனப்போஜன பலியும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடு ஒருபடி எண்ணெயும் படைப்பானாக. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஆரம்பிக்கிற பண்டிகையிலே அவன் அப்படியே 7 நாளும் அதற்கு சரியான பிரகாரமாய் பாவ நிவாரண பலியையும் தகன பலியையும் போஜன பலியும் எண்ணெயும் படைக்க கடவன். 46 அதிகாரம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளும் கிழக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருக்கின்றது. ஓய்வு நாளும் மாதப்பிறப்பிலும் திறக்கப்பட கடவுது. அப்பொழுது அதிபதி வெளியில் வாசல் மண்டபத்தில் வழியாய் பிரவேசித்து வாசல் நடையில் நிற்க கடவன். ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலிகளையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள். அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவனாக. அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக. தேச ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் அந்த வாசல் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். அதிபதி ஓய்வு நாளில் கர்த்தருக்கு பலியிடும் தகன பலிகளை பழுதட்ட ஆட்டுக்குட்டிகளையும் பழுதட்ட ஒரு ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்கடாவுடைய போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளுடைய போஜன பலியாகவும் திராணிக்கு தக்கதாக தருகிற இவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடு ஒருபடி எண்ணெயும் படைக்க கடவன். மாதப்பிறப்பான நாளிலோ அவன் பழுதட்ட ஒரு இளங்காளையையும் பழுதட்ட 6 குட்டிகளையும் கூட ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காளையோடைய ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடு ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளுடைய ஒரு திராணிக்கு தக்கதாக ஒவ்வொரு மரக்கால் மாவோடு ஒருபடி எண்ணெயும் படைக்க கடவன். அதிபதி வருகிற பொழுது வாசல் மண்டபத்தின் வழியாக பிரவேசித்து அது வழியாக திரும்ப புறப்பட கடவன். தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் வரும் பொழுது ஆராதனை செய்வதற்கு வடக்கு வாசல் வழியாக உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாக புறப்படுவன். தெற்கு வாசல் வழியாக உட்பிரவேசிக்கவன் வடக்கு வாசல் வழியாக புறப்படுவன் கடவன். தான் பிரவேசித்த வாசல் வழியாக திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாக புறப்பட்டு போவானாக. அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவில் அவர்களுடைய உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் பொழுது அவனுக்கு கூட புறப்படுவானாக. பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியாவது காளையுடைய ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவுடைய ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளுடைய திராணிக்கு தக்கதாக தருகிற ஒரு மரக்கால் மாவுடைய ஒருபடி எண்ணெய் கொடுக்க வேண்டும். அதிபதி உற்சாகமான தகன பலியாகலும் சமாதான பலியாகலும் கர்த்தருக்கு உற்சாகமாக செலுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு கிழக்கே இருக்கிற எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல கண் தகன பலியையும் தன் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன். அவன் புறப்பட்டவுடன் வாசல் புறப்பட வேண்டும். தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலிகளாக படைக்க கடவாயாக. கால்தோறும் அதை படைக்க வேண்டும். அதனுடைய காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவிலே 1 பங்கையும் மெல்லிய மாவையும் பிசையும்படி ஒருபடி எண்ணெயிலே 3 பங்கையும் படைக்க கடவாய். இது அவன் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி. இப்படி காலைதோறும் அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியும் தன் போஜன பலியும் எண்ணெயும் செலுத்துவார்களாக. கர்த்தருடைய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அதிபதி தன் குமாரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரனுடைய சுத்தமாக இருக்கும் சொத்தாகும். அவன் தன் ஊழியக்காரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானே ஆகில் அது விடுதலை வருஷம் மட்டும் அவனுடையதாக இருந்து பின்பு அது ஒரு அதிபதி வசமாய் சேரும். அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கு உரியது, அது அவர்களுடையதாக இருக்கும். அதிபதியானவன் ஜனத்தை எடுக்கன்னு செய்து அவர்களின் சொத்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவருடைய சுதந்திரத்தில் ஒன்றும் எடுக்கலாகாது. ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்ததும் அதற்கு புறம்பட வேண்டும், சிதறடிக்கப்படாதபடி அவன் தன் சொந்த ஜனத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன். பின்பு அவரவர் வாசலின் பக்கத்தில் இருந்த நடைவழியாக என்னை வடக்குக்கு எதிரான ஆசாருடைய பரிசுத்த அறிவுடைகளுக்கு அழைத்து கொண்டு போனார். அவரிடத்தில் மேற்கு இருப்புறத்தில் இடமிருந்தது. அவர் என்னை நோக்கி குற்றம் நிவாரண பலியும் பாவ நிவாரண பலியும் போஜன பலியும் ஆசாரியர் மேல் வெளி பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு அவர்கள் அவைகளை சுமக்கிறதற்கும் சுடுகிறதுமான ஸ்தலம் இதுவே. பின்பு அவர்கள் என்னை வெளிப்பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் 4 மூலைகளிலும் கடந்து போனார்கள். பிரகாரத்துக்கு ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது. பிரகாரத்தின் 4 மூலைகளிலும் புகை துவாரங்கள் உள்ள இந்த முற்றங்கள் 40 முழ நீளமும் 30 முழ அகலவுமானவைகள். இந்த 4 மூலைகள் முற்றங்களும் ஒரே அளவு இருந்தது. இந்த 4க்கும் சுற்றிலும் உள்ள ஒரு சுட்டுக்கட்டு உண்டாயிருந்தது. இந்த சுட்டுக்கட்டுகளின் சுற்றிலும்
அடுப்புகள் போடப்பட்டிருந்தது. அவர்கள் என்னை நோக்கி, இவைகள் ஜனங்களிடம் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்ற அதிகாரம் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இது வாசற்படியின் கீழ் இருந்த தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறது. இந்த ஆலயத்தின் முகப்புக்கு கிழக்கே நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபடுத்தி தெற்கே பாய்ந்து அவர் என்னை வடக்கு வாசல் வழியை பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிர்ப்பு கொண்டு கொடுக்கிறார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். தண்ணீர் கணக்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தவர் அது என்னை கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்த அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகிறேன். இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வேறு திரளான விருட்சங்கள் இருந்த அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்தில் புறப்பட்டு போய் வனாந்திர வழியாக ஓடி கடல் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், அந்த நதி போகும் இடம் அங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாகும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள ஆரோக்கியம் மட்டும் பிழைக்கும். அப்பொழுது எனக்கெல்லாம் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் மலைகளை விரிகிற ஸ்தலமாக இருக்கும். அதன் மார்க்கங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களாகவும் ஜாதிகளை மகா ஏராளமாகவும், ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மாடுகளுக்கு ஆரோக்கியமாக உப்பாகவே விட்டுவிடும். நதியோரமாக அதன் கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளமாகும். அவைகளின் நிலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகளை கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பாய்கிறபடியானால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அழைப்பதற்குமானவைகள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களினுடைய இலக்கத்தின்படி தேசத்தை சுதந்திரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. சவுனுடைய சகோனுக்கு சரி பங்கு ஆண்டவர் கொடுவீர்கள். அது உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று தான் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகையால் இது உங்கள் தேசம் சுதந்திரமாக கிடைக்கும். தேசத்தின் எல்லையாவது வடபுறம் பெரிய சமுத்திரம் தொடங்கி போகிற எதுலோன் வழியாக இருக்கும். ஆமாத்துக்கும் பெரோத்தாவும் தமஸ்கு எல்லையாக ஆமாத் எல்லையாக நடுவான நிலையோடு சேர்ந்த அச்சார் ஆட்டிகோணுமானது. அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆச்சரியனாலும் தமஸ்குவின் எல்லையும் வடமொழியான வடக்கும் ஆமாத் நிலையமானது. இது வடபுறம். கீழ்ப்புறத்தை ஆப்கானுக்கும் தமஸ்குக்கும் நடுவாகும். கீழேத்துக்கும் யோர்தான் ஓரமான இஸ்ரவேல் தேசத்துக்கு நடுவாகும். கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாக அழைப்பீர்களாக என்று கீழ்ப்புறம். தென்மலையான தென்புறம் தாமாத் வைக்கி காதேசிலே சண்டை முட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் 6 மடாகவும் பெரிய சமுத்திரம் மட்டாகவும் இருப்பது. இது தென்மலையான தென்புறம். மேற்புறம் அந்த எல்லை துவைக்கு ஆமாத்துக்கு எதிராக வந்து சேரும் மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம். இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின் உங்களுக்கு பங்கிட உள்ளவர்கள் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுது அந்நேர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கிக் கொள்வீர்கள். இவர்கள் உங்களுக்கு சிறுப்பத்தில் பிறந்தவர்கள் போல இருந்து உங்களுடைய இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே சுதந்திரத்தின் உடன்படுவார்களாக. அந்நியன் எந்த கோத்திரத்தோடு தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 48. கோத்திரங்களில் நாமங்களாவன வடமனை துவைக்க ஆமாத்துக்கு போக எக்லோன் வழியாக ஒவ்வொருத்துக்கும் ஆச்சரியனுக்கும் ஆமாத் அருகே வடக்கு இருக்கிற தமஸ்கு எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கும் ஒரு பங்கும், தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை ஆசிரியருக்கு ஒரு பங்கும், ஆசிரியரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும், நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனேசைக்கு ஒரு பங்கும், மனாசின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராஹிமுக்கு ஒரு பங்கும், எப்ராஹிமின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும், ரூபனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக. யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்புதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும். அது 25,000 கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகள் ஒவ்வொன்றுமே சரியான நீளமும் பரிசுத்த ஸ்தலம் அது நடுவில் இருப்பதாக.
அதில் கர்த்தருக்கு நீங்கள் அற்புதமாக்க வேண்டிய பங்கு 25,000 கோல் நிலமும் 10,000 கோல் அகலமாக இருப்பதாக. வடக்கே 25,000 கோல் நிலமும் மேற்கே 10,000 கோல் அகலமும் கிழக்கே 10,000 கோல் அகலமும் தெற்கே 25,000 கோல் நீளமும் ஆகிய இந்த பரிசுத்த அற்புதமாவது ஆசாருடையதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தம் அதன் நடுவிலே இருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பி போனது போல வழி தப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக் புத்திராக பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் அது உரியதாகும். அப்படியே தேசத்தில் அற்புதமாக்கப்படுவது மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருக்கும் எல்லையருகே இருப்பதாக. ஆசாரியன் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 15,000 கோல் அகலமாக இருக்க வேண்டும். நீளம் 25,000 கோல் அகலம் 10,000 கோலுமாக இருப்பதாக. அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்திலும் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அது அவருக்கு பரிசுத்தமாக இருக்கும். 25,000 கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாக இருக்கும் 5,000 கோலம் என்றால் பரிசுத்தமாக இராமல் வேறு நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும். நகரன் அதுள்ளே இருப்பதாக. அதன் அளவுக்கான வடபுறம் 4,500 கோலும் தென்புறம் 4,500 கோலும் கீழ்ப்புறம் 4,500 கோலும் மேல்புறம் 4,500 கோலும். நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கு 250 கோலும் தெற்கு 250 கோலும் கிழக்கு 250 கோலும் மேற்கு 250 கோலுமாக இருப்பதாக. பரிசுத்த அற்புதத்தின் எதிராக நீளத்தில் மிக இருக்கிற 10,000 கோல் மேற்கு 10,000 கோலுமாக அது பரிசுத்த அற்புதத்துக்கு எதிராக இருக்கும். அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. இஸ்ரவேல் சகல கோத்திரங்களும் இருந்து குறிக்கப்பட்ட சில நகரத்திற்கு பணிவிடை செய்வார்கள். அற்புதம் 25,000 கோல் நீளமும் 25,000 கோல் அகலமாக இருக்க கடவுள். பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்புதமாக ஸ்தலம் சதுரமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அற்புதத்துக்கு நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்தில் அந்த புறத்திலும் அற்புத நிலத்தினுடைய 25,000 கோல் முன்பாக கிழக்கிலே மட்டும் மேற்கிலே 25,000 கோலின் முன்பாக மேற்கிலே மட்டும் மீதியாக இருப்பது அதிபதியுடைய பங்குகளாக்கு எதிரான ஒரு அதிபதியுடையதாக இருப்பதாக. அதற்கு நடுவாக பரிசுத்த அற்புதமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதிபதியினுடைய இதற்கு நடுவே இருக்கும். லேவியன் காணித்து வைக்கும் நகரத்தின் காணித்து வைக்கும் யூதாவின் எல்லைக்கும் பென்னியமின் எல்லைக்கும் நடுவில் இருந்து அதிபதியினுடையது. மற்ற கோத்திரங்களுடைய உண்டாகும் பங்குகள் அவனை கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் பென்னியமீனுக்கு ஒரு பங்காகும். பென்னியமின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்காகும். சிமியோனின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்கருக்கும் ஒரு பங்காகும். இசக்கரின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலனுக்கு ஒரு பங்காகும். செபுலனுக்கு எல்லை அருகே கீழ் திசைக்கு மேற்கு திசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கு உண்டாயிருப்பதாக. காத்தின் எல்லை அருகே தென்மலையாக தெற்கு எல்லை தாமார்த்து வைக்கு காது சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திரம் மட்டமாகவும் போகும். சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம். இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நகரத்தின் புறப்படும் வழிகளான வடப்புறத்தில் 4,500 கோலாகிய அளவுகள் இருக்கும். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்களுடைய நாமங்களில் இடையே பெயர் பெற கடவுது. வடக்கு ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசலாக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்தில் 4,100 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்னியமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசலாக 3 வாசல் இருப்பதாக. தென்புறத்தில் 4,500 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், இசக்கருக்கு ஒரு வாசல், செபுலனுக்கு ஒரு வாசலாக 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்திலே 4,500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசலாக 3 வாசல்கள் இருப்பதாக. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோல் ஆகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா சம்மா என்றும் பெயர் பெறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். நாம் இப்படி இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை நாட்டித்தார். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்து சகல அந்தகார வல்லமை நாவிகளே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமீன், ஆமீன்.